கண்டிப்பாக தீபிகா. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பொது தேர்தல் வருகிற 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடக்கிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. ஒவ்வொரு கூட்டணியும் தங்களுக்கு வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தங்களது தமிழக வாக்காளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல தாவேகா தலைவர் விஜயும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தங்களது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக விசில் சின்னத்தில் வாக்குகள் சேகரித்து வருகிறார். இந்நிலையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு குமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு விஜய் வருகை தர இருந்தார். இந்நிலையில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க கன்னியாகுமரி அருகே உள்ள அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தர் கல்லூரி மைதானத்தில் மாலை 3 மணியிலிருந்து 8 மணி வரை மட்டும் 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற விதிமுறைகளோடு காவல்துறை அனுமதி அளித்திருந்தனர். அதைத் தொடர்ந்து பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. தற்போது பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள ரோடு ஷோவிற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டுள்ளார். காவல்துறை ரோட் ஷோவிற்கு அனுமதி கொடுப்பது தொடர்பாக பரிசீலனை செய்து வருகின்றனர். பொதுக்கூட்டத்திற்கு 5000 நபர்கள் மட்டுமே அனுமதி அளித்த நிலையில் அதிக அளவு தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டதால் பாதுகாப்பு கருதி பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது பொதுக்கூட்டத்தை எதிர்பார்த்து காத்திருந்த தொண்டர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. தீபிகா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விமலா.